Welcome to Magellan Magel Academy. This video deals with the scene 1 and scene 2 of the play The Jungle Book by Rudyard Kipling. 6th English play, Unit 3, Term 3, explanations in Tamil also, Samachir Kalbi and also for TNPSC exams. Prepared and presented by Dr. Amal Arogyam. So in the play, when you just read it, you have to concentrate on what actually is the background. The background பற்றி ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், இன்ட்ரோ வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம், கேரக்டர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ இந்த சீன் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டிஸ்கஸ் எ லிட்டில் பிட் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ். ஒன்று ஃபாதர் வுல்ஃப், தெரியும் உங்களுக்கு, ஓனாய், அம்மா ஓனாய், அப்பா ஓனாய், ஃபாதர் வுல்ஃப் அண்ட் மதர் வுல்ஃப். அவங்களுக்கு ஏற்கனவே 4 குட்டிங்க இருக்கு. ஷேர்கான், ஷேர்கான்ங்கிறது ஒரு பெங்கால் டைகர், அது ஒரு கால் வந்துக்கிட்டு ஊனமானது. ஆனால் அதுதான் வந்துட்டு அந்த காட்டோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கு ரொம்ப அதைத்தான் இந்த கதையோட ஜங்கிள் புக்கோட வில்லனே அதுதான். மாக்லி, மாக்லி வந்துக்கிட்டு இந்த ஓநாய்கள் வந்துட்டு ஜங்கிளில் கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன மனித குழந்தை, ஒரு பையன். டபாக்கி, டபாக்கி இஸ் அதான் வந்துட்டு போட்டு கொடுக்குற ஆள். ஆக்சுவலாக ஷேர்கானுக்கு ஃப்ரெண்டு, ஷேர்கானுக்கு ஸ்பை வேலை பார்க்கறது, சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அந்த ஷேர்கான் மிச்சம் வைக்கிறத சாப்பிட்றது, இந்த வுல்ஃப்ஸ்லாம் என்னமோ அது மிச்சம் வச்சுனா அதை சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பிறவி. யாருக்குமே பிடிக்காத ஒரு டபாக்கிங்கிறது ஒரு ஆண் நரி. இந்த பிளேயை வாசிக்கும் போது இடையில நரேட்டர் அப்படின்னு வரும். நரேட்டர் வந்துகிட்டு இஸ் நாட் த கேரக்டர் இந்த பிளே, ஆனால் இந்த கதையை ஓட்டுறதுக்காக அவர் அப்பக்கப்ப வருவார். சொல்லப்போனால் வந்துட்டு இந்த கதைகளில் நாடகத்தில் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, அந்த வாய்ஸ். தேர்ஃபோர் நரேட்டர் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் நீங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றது மாதிரி நினச்சிக்கணும். நீங்கள் அவங்க யாரும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கலை. ஸோ நரேட்டரை நீங்கள் தெளிவாக வந்துட்டு நீங்கள் அவர் பிளேயர் கிடையாது, ஆனால் பின்னாடி வந்து கதையை சொல்கிற ஒருத்தர் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இல்லை கதையை வளர்க்கறதுக்காக ரொம்ப ஈஸியாக இடையில வந்து விளக்கம் சொல்றவர் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். The scene opens in the Seeonee Hills. It's 7 o'clock, a sunny evening in the middle of the jungle. The moon is yet to rise and with no stars to brighten the sky, utter darkness surrounds the forest. The scene opens in the Seeonee Hills அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஆரம்பிக்கிறாங்க இந்த கதையை. ஆக்சுவலாக சியானிங்கிறது ஒரு சிட்டி, ஆனால் இவர் இந்தியாவில் இருக்கும்போது ரடியார்ட் வந்துக்கிட்டு அந்த இந்தியாவில் இருக்கும்போது அந்த சிட்டியை பார்த்துட்டு அதை ஒரு கேரக்டர் மாதிரி வச்சுக்கிறார். ஆக்சுவலாக அவர் சொல்கிற அந்த ஜங்கிள் அங்கே இல்லை. இட்ஸ் 7 o'clock a sunny evening in the middle of the jungle. இது வந்து 7 மணி, ஒரு சன்னி ஈவினிங், ஒரு வெயில் அடிக்கிற காலம். இந்த மிடில் ஆஃப் த ஜங்கிளில் இருக்கும். ஸோ சாயந்தரம். The moon is yet to rise and with no stars to brighten the sky. மூன் இன்னும் வந்து கிளம்பல, ஸோ வந்துட்டு ஸ்டார்ஸும் ஒன்றும் ஸ்கையை பிரைட்டன் பண்ணல. அட்டர் டார்க்னஸ் சரவுண்ட்ஸ் த ஃபாரஸ்ட். ரொம்ப கம்ப்ளீட் இருட்டாக இருக்குது 7 மணிக்கு. நரேட்டர் சொல்றாரு, ஃபாதர் வுல்ஃப் வேக்ஸ் அப் ஃப்ரம் ஹிஸ் டேஸ் ரெஸ்ட், ரிலீசஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஹிஸ் பாஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் டு மேக் ஹிம்செல்ஃப் ரெடி ஃபார் த ஹண்ட். ஃபாதர் வுல்ஃப் எந்திரிக்கிறாங்க. பார்த்துங்க, ஃபாதர் வுல்ஃப் வந்துட்டு நம்மெல்லாம் காலையில் எந்திரிக்கும், அவர் ஈவினிங் 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு. ஃப்ரம் இஸ் ஒரு நாள் பூரா எடுத்து ரெஸ்ட் பிறகு ரிலீசஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இஸ் பாஸ். கை காலெல்லாம் முறுக்கி எடுத்து விடுறாரு அவர். இந்த பாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, நம்ம கால்னு சொல்லுவோம், அவங்க பாஸ் தான் வந்துட்டு நம்ம விலங்குகளுக்கு சொல்லுவோம். ஒன் ஆஃப்டர் தி அதர் டு மேக் ஹிம்செல்ஃப் ரெடி ஃபார் த ஹண்ட். ஓகே, எல்லாம் உடம்பெல்லாம் சுருக்கிக்கிட்டு சரி கிளம்பலாம், வேட்டை கிளம்பலாம்னு கிளம்புது. மதர் வுல்ஃப் வித் ஹர் பிக் கிரே நோஸ் drops her 4 tumbling squealing cubs into the mouth of the cave where they all live. மதர் வுல்ஃப் தன்னுடைய பெரிய ஒரு கிரே கலர்ல சாம்ப கலர் இருக்கிற மூக்கோட அவருடைய 4 கப்ஸ், அவருடைய 4 குட்டிங்க, டம்பிளிங்னா உருண்டுக்கிட்டு, ஸ்குவீலிங்னா கத்திக்கிட்டு கிடக்கிற 4ஐயும் கொண்டாந்து அந்த அவங்க இருக்கிற குகையோட வாசல்ல வைக்கிறாங்க. ஃபாதர் வுல்ஃப் பேசுறாரு, இட்ஸ் டைம் டு ஹண்ட் அகென். எந்திரிச்சாச்சுப்பா, திரும்ப வேட்டை கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. Moves down to spring downhill where he notices a little shadow with a bushy tail at the entrance and winds. அப்படி கிளம்பி போனான்னு கீழே இருக்கிற ஸ்ப்ரிங் ஒரு ஊற்று இருக்குது, அதுக்கு டவுன்ஹில் மலையோட கீழே அதுக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ஷேடோ தெரியுது, ஒரு நிழல் தெரியுது. வித் புஷி டெய்ல்னா வந்து புஷி டெய்ல்னா ஒரு வால், புஷினா ஒரு 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 மாதிரி புஷ் மாதிரி இருக்கிற ஒரு புதர் மாதிரி இருக்கிற நிறைய முடியோடு இருக்கிற ஒரு டெய்லை பார்க்குறாரு. அந்த என்ட்ரன்ஸ் அண்ட் வைன்ஸ். அதை பார்த்த உடனே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த சத்தம் போடுறது ஒரு பயமால இல்லைன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோட சத்தம் போடுறாங்க. டபாக்கி, அந்தது யாரும் இல்லை, டபாக்கிங்கிற அந்த நரி தான் இருக்குது. குட் லக் கோ வித் யூ ஓ சீஃப் ஆஃப் த வுல்வ்ஸ்.
And good luck and strong white teeth go with noble children that they may never forget the hungry in this world. உடனே இது ரொம்ப நான் குட் லக் சொல்றது யாருக்கு? ஓ சீஃப் ஆஃப் த உல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தலைவனே, உனக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் குட் லக், உனக்கு வந்து நல்ல லக் கிடைக்கட்டும். அண்ட் ஸ்ட்ராங் ஒயிட் டீத், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல வெள்ளையான டீத் கிடைக்கணும், பல்லு கிடைக்கட்டும். தட் தே மே நெவர் ஃபர்கெட் த ஹங்கிரி இந்த நல்ல பல்லு கிடைச்சா நல்ல வேட்டையாடலாம். அதனால வந்துட்டு பசிங்கிற உணர்வே இந்த உலகத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துற மாதிரி சொல்லுது. ஃபாதர் வுல்ஃப் இன் அ ஸ்டிஃப் டோன் என்டர் தென் அண்ட் லுக் பட் தெர் இஸ் நோ ஃபுட் இயர். இவ்வளவு பேச்சுங்கிறதுக்குன்னா என்கிட்ட சோறு வாங்கி தீர்த்து தானே அப்படிங்கிற மாதிரி, என்கிட்ட சாப்பாடு தானே இருக்கிற, வேணா வீட்டுக்கு நுழைஞ்சு பார்ப்பா, எல்லா இடத்தையும் சுற்றி பாரு, என்கிட்ட சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. டபாக்கி, ஏன்னா இப்போ தெரியும் டபாக்கி வந்துட்டு ஒரு நரி ரொம்ப வில்லத்தனமான குலநரித்தனம் பண்ற வேலை அது. ஃபார் அ வுல்ஃப் இட் மே நாட் பி இனஃப், பட் ஃபார் சோ மீன் அ பர்சன் அஸ் மை செல்ஃப் எ ட்ரை போன் இஸ் குட் ஃபீஸ்ட். உன்னை மாதிரி ஓனாய்க்கு வந்துட்டு அது பத்தாம இருக்குமா இருக்கும், ஆனால் என்னை மாதிரி சின்ன பையன் தானே, மீன பர்சன், ரொம்ப கேவலமான ஒரு சின்ன பிறவி நான், எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு எலும்பு இருந்தால் போதும், அதை வச்சு நான் பெரிய திருவிழாவே கொண்டாடிடுவேன் அப்படிங்குது. ஆல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் குட் மீல். அங்கேயே ஏற்கனவே இருக்கிற ஒரு போனை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. licking his lips, அப்படியே நாக்க சொல்லிட்டு. லுக் அட் த ஃபாதர் அண்ட் மதர் வுல்ஃப் who seemed to be uncomfortable. அப்படியே பார்த்தா அப்பா வுல்ஃபும் அம்மா வுல்ஃபும் வந்துக்கிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அவங்க ஹவு பியூட்டிஃபுல் ஆர் த நோபல் சில்ட்ரன், என்ன அழகா இருக்காங்க அந்த நோபல் சில்ட்ரன் எல்லாம், அந்த சின்ன 4 கப் இருக்குல்ல அதுவும். ஹவு லார்ஜ் ஆர் தேர் ஐஸ், எவ்வளவு கண்ணு பெருசா இருக்கு. அண்ட் சோ யங் டு, ரொம்ப சின்னது வேற அப்படின்னு சொல்லுது. sits still, rejoicing in the mischief that he had made. In a spiteful tone he says, பாக்குது இதெல்லாம் மம்பளுக்கிறது சொல்றதானே, சொல்லிட்டு அதனுடைய மம்பளுக்கிறத வச்சு அதே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு 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 மாதிரி தொனியில அது சொல்லுது. ஷேர்கான் த பிக் ஒன் ஹேஸ் ஷிஃப்டட் ஹிஸ் ஹண்டிங் கிரவுண்ட்ஸ். அந்த ஷேர்கான் இருக்காரே ஒரு பெரிய ஆளு, அந்த புலி, அது வந்துகிட்டு தன்னுடைய வேட்டையாடுற இடத்தை மாத்திக்கிச்சு. he has told me that he will hunt among these hills for the next moon. அது என்கிட்ட சொல்லிடுச்சு, அவன் என்கிட்ட சொல்லிட்டான், அடுத்த மூன், அப்போ நான் அங்கெல்லாம் மாச கணக்கெல்லாம் மூணில் தான் கணக்கு சொல்லுவாங்க, அடுத்த மாசத்துலலாம் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இந்த ஹில்ல தான் வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ நரேட்டர் சொல்றாரு, ஷேர்கான் வாஸ் அ டைகர் ஹூ லிவ்ட் நியர் த வெங்குன்கா ரிவர் 20 miles away. நமக்கு இப்போ கேட்குது என்னது நரேட்டர் சொல்றது, ஷேர்கான் நம்ம சொல்லுதே, ஷேர்கான்கிறது யாரும் இல்லை, அது ஒரு புலி. அந்த புலி வந்துக்கிட்டு வேங்குங்கா ரிவரில் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அது வந்து இங்க இடத்துலேருந்து 20 மைல் தூரத்தில் இருக்கு அப்படின்னு அந்த கேரக்டர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார் நரேட்டர். ஃபாதர் வுல்ஃப் ஆங்கிரிலி, கோபமா ஃபாதர் வுல்ஃப் சொல்றாங்க, he has no right to come here. அவனுக்கு இங்க வர்றதுக்கு வேலையே கிடையாது, அவனுக்கு ரைட்டே கிடையாது. by the law of the jungle he has no right to change his quarters without due warning. இந்த காட்டோட ஜங்களோட சட்டப்பிரகாரம் வந்துக்கிட்டு ஒரு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம அவன் பாட்டு இடத்த இருக்கிற இடத்த மாத்திக்க முடியாது. If he comes here, அவன் இங்க வந்தானா, he will frighten every head of game within 10 miles. அவன் வந்தானாக்கா அந்த ஷேர்கான் இங்க வந்துச்சுனாக்க என்ன ஆகும்னாக்கா, ஒரு 10 மைல் தொலைவில் சுற்று வட்டாரத்துல ஹெட் ஆஃப் கேம்னா வந்துட்டு கிடைக்கக்கூடிய தீனி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள்லாம் காணாம போயிடும். அண்ட் ஐ ஹாவ் டு கில் ஃபார் 2 these days. இப்ப பாரு, நான் 2 பேத்துக்கு கொல்ல வேண்டியிருக்குது. ஏன் 2 பேத்துக்கு கொல்லணும்? மதர் உல்ஃப் வந்துக்கிட்டு 4 குட்டிங்களை வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறதுனால மதர் உல்ஃப் வேட்டைக்கு போக முடியாது, நான் 2 பேத்துக்கு தான் வேட்டைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுது. மதர் உல்ஃப் சொல்றாங்க குவாய்ட்லி, ரொம்ப அமைதியா, ஹிஸ் மதர் டிட் நாட் கால் him லுங்ரி த லேம் ஒன் அப்படின்னு அர்த்தம், ஃபார் நத்திங். அவங்க அம்மா வந்துக்கிட்டு அந்த ஷேர்கான லுங்ரி அப்படின்னாக்கா முடமானவன் அப்படின்னு சொன்னது வந்துக்கிட்டு சும்மா இல்லை. he has been lame in one foot from his birth. அவன் வந்துட்டு ஒரு காலில் முடமாத்தான் இருக்கான் அவன் பிறந்ததுலேருந்தே. that's why he has only killed cattle. அதனால தான் அவன் வந்துட்டு கேட்டில் மட்டும் தான் கொல்ல முடிஞ்சது, மனுஷனை கொல்ல முடியல. Now the villages of the Vengunga are angry with him. இப்போ அங்க இருக்கிற வெங்குங்கா வில்லேஜ் இருக்கே, அங்க இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். ஏன் கோவமா இருக்கான் அப்படின்னாக்கா, ஏன் கோவமா இருக்காங்க, அவங்களுடைய கேட்டெல்லாம் முடிச்சுட்டு போகுதுன்னு. அண்ட் he has come here to make our villages angry. அப்ப அங்கே இருந்ததுனால கிளம்பி வந்து இங்க நம்ம ஊருக்காரங்களாம் வந்துட்டு கோவப்படுத்த வந்திருக்கு. They will score the jungle for him when he is far away. அவன் தூரமா இருக்கும்போது இந்த காட்டையே வந்துக்கிட்டு தலைகளா மாத்தி காட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிருவாங்க. அண்ட் we and our children must run when the grass set on fire. அவங்க எப்போ வந்துட்டு கிராஸ் புறம் புல்லெல்லாம் தீ வைக்கிறாங்களோ அப்பவுமே நம்ம பிள்ளைங்களோட பத்திரமா போய் சேரணும். Indeed we are grateful to Sher Khan.
நாங்கள் வந்துட்டு வி ஆர் கிரேட்ஃபுல் ஷேர்கான், நான் வந்துட்டு அந்த ஷேர்கானுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நன்றியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு இந்த ஜங்கிள்லாம் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கனாக்க இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இடம் கிடைக்குங்கிறதுனால. தபாக்வி குவயட்லி ஐகோ யூ கேன் ஹியர் ஷேர்கான் பிலோ இன் த ஃபாரஸ்ட். இதுக்கு வேறு சாப்பாடு வேறு கிடைக்கல கொடுக்கலையா, அதனால வந்து ரொம்ப கோபமாக போகுது. அது மெதுவாக வந்துட்டு நான் கிளம்புறேன், ஷேர்கான் சத்தம் எனக்கு கீழே கேட்கும் ஃபாரஸ்டோட கீழே அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இப்போ சீன் 2 ஆரம்பிக்குது. நரேட்டர் தொடங்குறாரு. ஃபாதர் வுல்ஃப் listened and below in the valley that ran down a little river he heard the dry angry whine of a tiger who has caught nothing and does not care if all the jungle knows it. ஃபாதர் வுல்ஃப் கேட்குற அமைதியாக கேட்குறாரு. பிலோ அந்த வேலி அந்த அந்த பள்ளத்தாக்கில் கீழே ரேன் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆறு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பள்ளத்தாக்கில். அங்கே அவர் கேட்குறாரு, ரொம்ப ட்ரையான கோபமான அந்த டைகரோட சத்தத்தை கேட்குறாரு. அது சத்தம் போடுறமே அது யாரோ கேட்பாங்களே அப்படிங்கிற கவலையே இல்லாமல் அது சத்தம் போட்டுட்டு இருக்கு. ஃபாதர் வுல்ஃப், த ஃபூல், டு பிகின் அ நைட்ஸ் ஒர்க் வித் தட் நாய்ஸ். முட்டாப்ப, டு பிகின் அ நைட்ஸ் ஒர்க் வித் திஸ் வாய்ஸ், இந்த சத்தத்தோட நான் நைட் ஆரம்பிக்கணும். நம்மலாம் காலையில் சொன்னால் அது மாதிரி நைட்டை சொல்லுது, நைட் ஆரம்பிக்கணும். Does he think that our bucks are like his fast Bengunga bullocks? அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான நம்ம பக்ஸ்னா என்ன நடக்கும், இந்த தலையில் கொம்போடு இருக்கிற சின்ன சின்ன விலங்குகள் இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்ல போனால் அந்த மானெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மானெல்லாம் ஆர் லைக் இஸ் ஃபாஸ்ட் பெங்குங்கா புல்லக்ஸ். அவன் பெங்குங்கா வில்லேஜ் இருக்கும்போது அங்கே புல்லக்ஸ் தான், அது இதெல்லாம் எரும மாடு தான் இருந்தது, அது மாதிரி வேகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டான் நம்ம பக்ஸை அப்படின்னு கேலியா சொல்லுது. ஏன்னா சத்தம் போட்டால் உடனே அதெல்லாம் ஓடி போயிடும். புல்லக்ஸ்னால் மெதுவாக போயிட்டு இருக்கும், இந்த டீர்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிருங்கிறதுனால. மதர் வுல்ஃப், ஹஷ், இட்ஸ் நெய்தர் புல்லக் நார் ஹி ஹன்ஸ் டு நைட், இட்ஸ் மேன். இது அது வந்துட்டு எரும மாடு இல்லை, அவன் வந்து இப்போ இன்னைக்கு வேட்டையாடவும் இல்லை, அது ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுது. இப்போ நரேட்டர் சொல்றாரு, the wine had changed to a sort of humming purr that seemed to come from every quarter of the campus. அது என்ன சொன்னா, அந்த சத்தம் வந்துக்கிட்டு இந்த வைனிங் வந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஹம்மிங், ஒரு பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு வர்ற மாதிரி, அதுவும் எல்லா பக்கத்துலேருந்தும் கேட்குற மாதிரி ஒரு காம்பாஸ் இருக்கு, வடக்கு தெற்கு கிழக்கு எல்லா திசையிலேருந்தும் கேட்குற மாதிரி இருக்கு. இட் வாஸ் அ நாய்ஸ் தட் பிவில்டர்ஸ் woodcutters. இந்த சத்தம் வந்துக்கிட்டு பயமுறுத்தது, மரம் வெட்டுறவங்களை பயமுறுத்துறது. அண்ட் ஜிப்சி ஸ்லீப்பிங் இன் த ஓப்பன், இந்த நாடோடியில் திரிகிறாங்களே அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஓப்பன் கிரவுண்டில் படுத்துவாங்களே அவங்கள பயமுறுத்துறது. அண்ட் மேக்ஸ் தம் ரன் சம்டைம்ஸ் இன் டு த வெரி மவுத் ஆஃப் த ரிவர். பயந்து நதி ஓடி நேராக போய் அவங்க டைகர் வாயிலே விழுந்துருவாங்க அப்படின்னு நரேட்டர் சொல்றாரு. இப்போ ஃபாதர் சொல்றாரு, மேன், மனுஷன், ஷோயிங் ஆல் இஸ் ஒயிட் டீத், அப்படியே சிரிக்குது வெள்ளையா காமிச்சிட்டு, ஹா, ஆர் தேர் நாட் இனஃப் பீட்டில்ஸ் அண்ட் மேன். இங்கேதான் தேவையான அளவுக்கு இங்கே பீட்டில்ஸ்னா வந்து நம்ம சின்ன சின்ன வண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த இறக்கைகள் வண்டுகளும் மனுஷன் இல்லையா. அண்ட் அனவர் கிரவுண்ட் டூ, நம்ம கிரவுண்ட்லையுமா, நம்ம இடத்துலையுமா அப்படின்னு சொல்றாரு. அதோட சீன் 2 முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி த ஜங்கிள் புக் பார்ட் 2, where we will deal with scene 3 and scene 4. Like, share, comment, and don't forget to subscribe. Thank you.